ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியாகும், பிஜிடிஆர்பி எதிர்பார்க்கப்பட்டது இந்த டைம் நடக்குமா, எப்பொழுது முதுகலை பட்டதாரியுடைய சிறந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புங்க. முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ முதுகலை பட்டதாரியில் சிவி எல்லாமே பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே முடிந்தது. ஸோ இப்போ ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கு வெளியாகும், இந்த கேள்வி தாங்க டிஆர்பியில் தற்சமயம் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு இப்போ அப்டேட் பண்ணோம் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே 99% முடிவடைந்து விட்டதுங்க. ஸோ இப்போ என்ன எல்லாருமே எதிர்பார்க்குறோம், இந்த ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ சார் வரப்போகுது, தயவு செய்து அதையாவது சொல்லுங்கள். ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, என்றைக்கு வரும், ஒவ்வொரு பாட வாரியாகவும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் காலி பணியிட விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பள்ளியின் வாயிலாக எந்த தேதியில் ஆக்டிங்கில் எடுத்திருக்காங்க அப்படின்றத மாவட்ட வாரியாக ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே தற்சமயம் முதுகலை பட்டதாரியில் வெளியிட்டாங்க. அது நீங்கள் செக் பண்ணலாம், நம்ம முந்தைய வீடியோக்களில் போட்டிருக்கோம். ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. முதுகலை பட்டதாரியில் இந்தந்த ஸ்கூலில் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் காலி பணியிடம் இந்த தேதி முதல் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல் அவுட் வேக்கன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி பார்த்திங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் 1996 கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 500 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக சேர்க்க போகிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே செஞ்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் வெளியிட போகிறாங்க மக்களே. இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்ப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம் சிவி லிஸ்ட்டில் அவங்களுடைய பெயர்களில் 62 மார்க் எடுத்தவங்களுடைய பெயர் இருக்குது, 82 மார்க் எடுத்தவங்களுடைய பெயர் இல்லை. ஸோ என்னதான் காரணம் ஆகிடுச்சு 82 மார்க் எடுத்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு இவர்களுக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. செகண்ட் சிவி லிஸ்ட்டு எல்லோருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு 1:4 என்ற ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு இதில் அடங்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே. முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸும் உயரப்போகுது, ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நிறைய எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்தோடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியாகும், பிஜிடிஆர்பி எதிர்பார்க்கப்பட்டது இந்த டைம் நடக்குமா, எப்பொழுது முதுகலை பட்டதாரியுடைய சிறந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புங்க. முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ முதுகலை பட்டதாரியில் சிவி எல்லாமே பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே முடிந்தது. ஸோ இப்போ ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கு வெளியாகும், இந்த கேள்வி தாங்க டிஆர்பியில் தற்சமயம் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம்
இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு இப்போ அப்டேட் பண்ணோம் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே 99% முடிவடைந்து விட்டதுங்க. ஸோ இப்போ என்ன எல்லாருமே எதிர்பார்க்குறோம், இந்த ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ சார் வரப்போகுது, தயவு செய்து அதையாவது சொல்லுங்கள். ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, என்றைக்கு வரும், ஒவ்வொரு பாட வாரியாகவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியர் காலி பணியிட விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பள்ளியின் வாயிலாக எந்த தேதியில் ஆக்டிங்கில் எடுத்திருக்காங்க அப்படின்றத மாவட்ட வாரியாக ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே தற்சமயம் முதுகலை பட்டதாரியில் வெளியிட்டாங்க. அது நீங்கள் செக் பண்ணலாம், நம்ம முந்தைய வீடியோக்களில் போட்டிருக்கோம். ஸ்கூல் வேக்கன்சிஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. முதுகலை பட்டதாரியில் இந்தந்த ஸ்கூலில் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் காலி பணியிடம் இந்த தேதி முதல் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல் அவுட் வேக்கன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் 1996 கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 500 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக சேர்க்க போகிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே செஞ்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் வெளியிட போகிறாங்க. மக்களே, இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்ப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சிவி லிஸ்ட்டில் அவங்களுடைய பெயர்களில் 62 மார்க் எடுத்தவங்களுடைய பெயர் இருக்குது, 82 மார்க் எடுத்தவங்களுடைய பெயர் இல்லை. ஸோ என்னதான் காரணம் ஆகிடுச்சு 82 மார்க் எடுத்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு இவர்களுக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களே, செகண்ட் சிவி லிஸ்ட்டு எல்லோருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு 1:4 என்ற ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு இதில் அடங்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸும் உயரப்போகுது, ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நிறைய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்தோடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.